வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு விதமான பணியிடங்கள் நோட்டிஃபிகேஷனாக விட்டுருந்தாங்க. 2025ஆம் ஆண்டு நமக்கு ஹைகோர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் 2024 மாவட்ட நீதிமன்றங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மாவட்ட நீதிமன்றத்துக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வரைக்கும் எல்லா அப்டேட்டும் நடத்தி முடிச்சிட்டாங்க. மார்க் வரைக்கும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதனுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு கட் ஆஃப் ப்ளஸ் அடுத்த கட்ட ஓரல் இன்டர்வியூக்கான ப்ராசஸ் அப்படின்றது எந்த விதத்துலையும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. மாணவர்களுடைய மனநிலையை ஆர்ட்ஸ் பிரிவு புரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஒரு ஏழ்மை நிலையில் தான் அந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவலாக ஒரு கேண்டிடேட்டும் 500 ருபீஸ் ஒரு போஸ்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஒரு ப்ராசஸ் அப்படின்றத இமீடியட்டாக பண்ணணுன்னு தான் எல்லா தேர்வர்களுமே எதிர்பார்ப்பாங்க. ஒரு போர்டு அதை தான் எப்போவுமே ப்ராப்பராக பண்ணுவாங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவு 2021 பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரு 6 மந்த்துக்குள்ளாரவே இந்த அப்டேட் அப்படின்றது நமக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த இயர் ரொம்பவே டிலே. நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதற்கான அடுத்த கட்ட ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வேறு பணிநிலைகளில் நோட்டிஃபிகேஷன் அப்படி ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மாணவர்களும் ஒரு லெவலுக்கு மேலே சரி கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அதை கடந்து வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த டைம் ஷெடியூல் 6 மந்த்து 1 இயருக்குள்ளார அந்த ப்ராசஸே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூன்னு சொல்லிட்டு அந்த 1.5 வருஷத்துக்குள்ளேவே அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கே போயிடுவாங்க. ஆனால் இந்த ஒரு கீழ்நிலை பணிகளில் உள்ள இந்த மாவட்ட நீதிமன்றத்தினுடைய ஆட்சேர்ப்பு பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு பல்வேறுமான பணியிடங்கள் இருக்குது. அந்த பணியிடத்துக்கு ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆர்ட்ஸ் பிரிவு தெளிவுபடுத்துகிறதே இல்லை. 2021 கூட நம்ம நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி கேட்டாங்கன்னா ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனால் இந்த முறை அந்த காண்டாக்ட் பண்ணால் கூட கேண்டிடேட்டுடைய இண்டிவிஜுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லுங்கள், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கேட்கும்போது மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எந்த விதத்துலையும் அதை சொல்லிட்டா நமக்கு ஏதாவது இஷ்யூ ஆயிருமோ அப்படின்றதுனால அவங்க எதுவுமே சொல்கிறது கிடையாது. இது எந்த விதத்தில் மாணவர்களுக்கு ஒரு ஜஸ்டிஸாக இருக்குன்றது தெரியல. ஒரு வெளிப்படைத்தன்மைன்றது எப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கான டைம் ஷெடியூல் இதுதான். ரெண்டாவது நாங்கள் இந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு, கொஞ்சம் காலதாமதமாகும் அப்படின்றதுலாம் இன்டிமேஷனாக கொடுத்தாங்கன்னா மாணவர்கள் அது சம்மந்தமாக அடுத்த கட்ட வேலைவாய்ப்புகள் தான் இருந்ததுன்னா பார்த்துட்ருப்பாங்க. இது வரும்போது அதுக்கு போவாங்க. டக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்பீடாக திடீர்னு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க, அப்புறம் ரிசல்ட்ஸ் விடுறாங்க, அப்புறம் அப்படியே ஹோல்ட் ஆயிடுது. திரும்பி 6 மந்த் கழிச்சு அடுத்த அப்டேட் வருது. இப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கான மார்க் மட்டும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கட் ஆஃப் யாரெல்லாம் செலக்ட், அடுத்த ரவுண்டுக்கு யார் போகிறாங்க, எப்போ இன்டர்வியூ அப்படின்ற விஷயத்துக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இதை காலம் கடந்து எப்படி அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்றது தெரியல. ஒரு நார்மலான ஒரு பர்சனால் இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேலை வாய்ப்புன்றது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பணிநிலைகளில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அன்எம்ப்ளாயில் தான் மக்கள் ஏதாவது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிடாதான்னு சொல்லிட்டு போராடி ஒரு ப்ராசஸ்க்கு பண்ணுறாங்க. இண்டிவிஜுவலாக இந்த எக்ஸாமினேஷன் நடந்ததும் சரி, நான்லாம் இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, சார் சென்னை போகிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை சார், நான் இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு தான் சார் போகிறேன், சீக்கிரமாக ரிசல்ட் வந்துடுமா சார், நான் வேலைக்கு போயாவது அந்த பணத்தை கொடுக்கணும் சார், லீவில் ஏதாவது மண்டபத்தில் ஏதாவது இந்த இலை எடுக்கிற வேலை சப்ளை பண்ணுற வேலை அதுக்கு போயாவது எனக்கு இந்த பணம் நான் அவங்களுக்கு திரும்பி கொடுக்கணும் சார், சீக்கிரமாக வேலை கிடச்சிருமா சார், நான் பிஏ படிச்சிருக்கேன் சார், எம்ஏ படிச்சிருக்கேன் சார், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் நிறையா இருக்காங்க. அவங்களுடைய மனநிலையிலேருந்து இந்த ஆட்சியர் பிரிவு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன டிலே, எதனால் டிலே, ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களா, இல்லை இல்லைங்க ப்ராப்பராக பண்ணுறதுக்கு டிலே ஆகும், இவ்வளோ இந்த ஒரு ப்ராசஸ் இத்தனை வருஷம் எடுக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவுபடுத்திட்டிங்கன்னா மாணவர்கள் அந்த வழியில் பயணிச்சுட்டு போயிடுவாங்க. எதுவுமே அப்டேட் பண்ணாமல் கிட்டத்தட்ட என்றைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், வெப்சைட்டில் 13ஆம் தேதி டிசம்பர் 13 அன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் அதாவது இந்த மார்க் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது டிசம்பர் 13 நோட்டிஃபிகேஷனே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எப்போ நடந்துச்சு, 4/11 நவம்பர் மாதம் நடந்தது. டிசம்பர் மாதம் அந்த மார்க்கை பப்ளிஷ் பண்ணாங்க. ஆஃப்டர் ஜனவரி வந்துருச்சு. ஜனவரியிலையும் இந்த பொங்கல் பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா இப்போ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஆஃப்டர் பொங்கல் தான் இன்டர்வியூ நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இந்த ஜனவரிக்குள்ளார அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் நடந்தது அப்படின்னா இன்டர்வியூக்கான ரிசல்ட்ஸ்க்கும் 1 மந்த் ஆகுமா 2 மந்த்ஸ் ஆகுமான்றது தெரியல. ஆஃப்டர் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வேறு இருக்குது. மார்ச் மந்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கும் இந்த ப்ராசஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆஃப்டர் என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அதுபடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த காலதாமதத்துக்கான ஒரு பதில் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் ஸ்டூடெண்ட்ஸ் பலரும் தவிச்சிட்ருக்காங்க. இதுதான் நம்ம ஆர்ட்ஸ் பிரிவு கொடுக்குற ஒரு ரெக்வெஸ்ட்டாக இருக்கும். நம்மளும் நிறையா கம்யூனிகேட் பண்ணி கேட்குறோம். ஏதாவது அப்டேட் கிடச்சிருமான்றதுக்காக கால் பண்ணிலாம் கேட்குறோம். ஆனால் அங்கேருந்து வர ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2.5 வருஷமாக வெப்சைட் மட்டும் தான் ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன இது வகையில் நமக்கு
இதுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்குன்றது தெரியல. ஸோ ஏதாவது உங்களுக்கான அந்த நீதிமன்றத்தில் பணியாளர்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாணவர்களுக்கான ஒரு வேவ் லென்த்தில் இப்போ தான் சார் வரும், இப்போ தான் எதிர்பார்க்கலான்றது ஏதாவது இருந்ததுன்னா தகவல் இருந்தால் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆட்சேர்ப்பு பிரிவினுடைய இந்த மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு கொரீஸ் இருந்ததுன்னா மெயில் பண்ண சொல்லி இதில் தொடர்புக்குன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணினா ஒரு மெயில் ஐடி வந்து வரும். அந்த மெயிலுக்கு கூட நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் எல்லாருமே மெயில் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு மேலேன்றது ஒரு 2 இயர்ஸ் ப்ராசஸ் அப்படின்றது யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். இதற்கு மேலேயும் இன்னும் காலதாமதமாகும். நம்ம கேட்காமலே இருந்தோம்னா கேட்குறதுக்கு சொல்லுவாங்களே, கேட்குறதுக்கு ஆள் இல்லை போல இருக்குன்ற மாதிரி இது அப்படியே அன்லிஸ்டடாக வந்து போயிட்டே இருக்குது. ஸோ கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட இங்கே வந்து இல்லைன்றது தான் அதாவது அடிமட்டத்தில் உள்ள மாணவர்களுடைய ஒரு விளிம்பு நிலை மக்களுடைய ஒரு வாழ்வாதார பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேர் என்ன தான் யூடியூப்பில் வந்து நாங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணி கொடுத்தாலும் எங்களுடைய ஒரு கண்டென்ட் வந்து சரி இந்த ஸ்டூடெண்ட் வந்து வெயிட் பண்ணுறாங்க, நம்மகிட்ட கேட்குறாங்க, அவங்களுடைய ஒரு ஆறுதலுக்காக நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறோமே தவிர நம்மளால் என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ அது மட்டும்தான் எடுக்க முடியுது. ஸோ ஒரு வருஷமும் இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஆகுது. நம்மளும் இந்த ஆட்சியர் பிரிவு வந்ததுலேருந்து இந்த ப்ராசஸ் இதை பண்ணுங்கன்னு சொல்லி நிறையா கைடன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இது இப்போ வரைக்கும் வந்து சொல்யூஷனே கிடைக்கலன்றப்ப வேறு வழி இல்லை. ஸோ இதான் ஒரு ஃபைனல் ஆப்ஷனாக இந்த கீழே வந்து இந்த மெயில் ஐடி கூட நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், பார்த்துட்டு கூட மெயில் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மெயில் பண்ணுங்கள், இந்த மாதிரி எப்போ அப்ளை பண்ணீங்க, ஸோ எந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தெளிவாக மென்ஷன் பண்ணி இவ்வளோ நாள் வந்து ஆகுது, மேற்கொண்டு காலதாமதம் ஆகுமா, எப்போ வந்து ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலான்றத ஒரு ரெக்வெஸ்ட் மெயிலாக கொடுங்க. கண்டிப்பாக நம்மளும் நம்ம சேனல் சார்பாக வந்து ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடியுதான்றதை பார்ப்போம். ஸோ இல்லைனா வேறு எதுவும் ஆப்ஷன்ஸு நீதிமன்றத்திலே போய்னா அதை பார்க்கணும் அப்படின்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து கூட நம்ம இது என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.